இப்போ நாம் பார்க்க போகிறது 9th மேக்ஸ் செகண்ட் சாப்டர் எடுத்துக்காட்டு 2.7 பார்க்க போகிறோம். என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சரி பார்க்கன்னு சொல்லிட்டு 1 = 0.9 பார் கொடுத்துருக்காங்களா. இந்த 1 நம்ம அப்படி தான் இருக்க போது அது எதுவும் செய்ய போகிறதில்ல. இந்த 0.9 பார் இருக்குது பார்த்தீங்களா, இதனுடைய மதிப்பை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், எப்பயும் போல் இந்த 0.9 பாரை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுக்க போகிறோம். எடுத்து இதனுடைய இலக்கத்தை வச்சு இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணி வர ஆன்சரை கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா. இப்போது 1 = 0.9 பார். ஃபஸ்ட் என்ன பண்ணலாம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா வந்துட்டாம. அப்போ எக்ஸ் = 0.9 பார். இந்த 0.9 பாரை மட்டும்தான் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். சரிங்களா. 9 பார்னால் அந்த 9 திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குன்னு அர்த்தம். இப்போ எக்ஸ் = 0.99999 இது இப்போ எக்ஸட்ரா வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா. இது நமக்கு ஒரு இலக்கமாக இருக்கா, ஏன்னா நமக்கு ஒரு இலக்கத்துக்கு மேலே மட்டும்தான் பார் கொடுத்துருக்காங்க. அப்போ 1 10. 10ஆல் வந்து இருபுறமும் பெருக்கணும். ஃபுல் ஃபார்மில் எழுதிக்கோங்க. 10ஆல் இருபுறமும் பெருக்க. சரிங்களா. அப்போ என்ன வரும், 10 × எக்ஸ்ன்னு வருமா. இந்த பக்கம் 10 × 0.99999 எக்ஸட்ரா 9 வந்துகிட்டே இருக்கும். 10 × எக்ஸு 10x ஈக்குவல் 10 × 0.999 எக்ஸட்ரா போயிட்டே இருக்கா. அப்போ 10 இது கூட பெருக்கும் போது ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வருமா. அப்போ ஒரு ஸ்தானம்னா இங்கே வரும் நமக்கு 9.999 இதே போல் எக்ஸட்ரா வந்துட்டுருக்கும். ஏன்னா நமக்கு கூட ஒரு 0 இங்கே ஆட் ஆகும்போது ஒரு ஸ்தானம் தள்ளி இங்கே புள்ளி வருமா. இப்போ என்ன பண்ணுறோம், சமன்பாடு 1னும் வந்துட்டாமல் சமன்பாடு 2 எடுக்க போகிறோம். சமன்பாடு 2லேருந்து 1 கழிக்கணும். சரிங்களா. இதுக்கு முன்னே சேம் போடுவோம் பார்த்தீங்களா, அதே மாடல் தான். இப்போ சமன்பாடு 2ஐ 1ஆல் கழிக்க. இப்போ 1 இப்படி 1 போட்டு ரவுண்ட் பண்ணால் 1வது சமன்பாடுன்னு அர்த்தம். 2 போட்டு ரவுண்ட் பண்ணால் 2வது சமன்பாடு. இதுக்கு மீனிங் 2வது சமன்பாடை வந்து பாருங்கள் கழிக்கணும். ஃபஸ்ட்டுனா 10x ஈக்குவல் 9.999 எக்ஸட்ரா வந்துகிட்டே இருக்கும். அடுத்து கழித்தல் 1வது சமன்பாடு என்ன, எக்ஸ் ஈக்குவல் 0.99999 எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். கழிச்சு என்ன வரும், 10xலேருந்து ஒரு எக்ஸ் போச்சுன்னா 9x. இது பாருங்கள் 9 இங்கேயும் வந்து நமக்கு 9 வந்து கண்டினியூஸிங்கே இருக்குது அப்படின்றது மீனிங். இப்போ கழிச்சா இங்கே எல்லாமே நமக்கு வந்து 0 0 0 0 வந்துடுமா. இங்கே மட்டும் நமக்கு என்ன வரும், இங்கே 9 இருக்குது, இங்கே 0 இருக்குது. 0வால் கூட்டினால கழித்தாலும் அதே மதிப்பு தான் கிடைக்கும். அப்போ 9 இங்கே அப்படியே வந்துடும். புள்ளிக்கு இந்த பக்கம் 0 இருக்கிறதுனால நமக்கு தேவை கிடையாது. இப்போ 9 மட்டும் போட்டால் போதும் இங்கே. அப்போ 9x = 9. நமக்கு எக்ஸ்ட்ரா மதிப்பு தான் வேணும். அப்போ பெருக்கல்ல இருக்கிற அந்த 9 ஈக்குவல் இந்த பக்கம் வந்துச்சுன்னா பக்கத்தில் மாறுமா. இப்போ என்ன ஆகும், 9/9ன்னு வரும். கேன்சல் பண்ணால் 1 1. இப்போ எக்ஸின் மதிப்பு 1. கீழே 1 போட்டனால 1 இருக்கிறதா மீனிங். இப்போ நம்ம 0.9 பாரை தான் எக்ஸ்ன்னு எடுத்தோம். திரும்ப அதே மதிப்பு இங்கே பிரதியீடு செய்யலாமா. இப்போ என்ன வரும், 0.9 பார் ஈக்குவல் 1. இப்போ கொஷின் நமக்கு இதுதான் கொடுத்துருந்தாங்க. 1 = 0.9 பார்னாலும் 0.9 பார் = 1னாலும் 1 தான். சரிங்களா. ஏன் நமக்கு ரெண்டுமே சமம். இதுக்கு மீனிங் சமம்ன்றது அர்த்தம். ஃபைனலாக பிளாக்கில் எடுத்து எழுதிக்கோங்க. எழுதிட்டு சரி பார்க்குன்னு கேட்டிருக்காங்களா, ஏன்னா சரி பார்க்கப்பட்டது அப்படின்றத ஃபைனலாக சேர்த்துக்கோங்க.